பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து மகிமையால் கிருபையால் நிரப்பி நடத்துவார். வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தன்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பாடச் சொல்லி கேட்பேன், சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன். பாடச் சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 2 நாளாகமம் 15:8 வாசிக்கும் போது ஆசா தீர்க்க தரிசனங்களை கேட்டபோது இடிந்து கிடந்த பாழடைந்த பலிபீடங்களை புதுப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாழடைந்த பலிபீடன், வீட்டில் குடியில்லைன்னா ஒற்றை வந்துடும், எட்டுக்கால் பூச்சி வந்துடும், அது தூசி குப்பையுமா மாறிடும். ஏன்னா நம்ம அதில் உலாவலை தங்கலை. நம்ம இருதயமும் அப்படி தான். தேவன் குடி இல்லாமல் போனால் அது கல்வர் குகையாயிரும், குப்பையாயிரும், தூசியாயிரும். எலும்பு சீயோனு, எலும்பு உன் தூசியை தட்டிட்டு எலும்புன்றார். அப்போ அந்த பலிபீடத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணாதனால
அங்கங்கே கிராக் ஆயிடுச்சு, வெடிப்பு தொட்டிகள் ஆயிடுச்சு, தண்ணீர் பைப்பில் லீக் ஆகுது. எவ்வளவு நிரப்புனாலும் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் அந்த பாத்திரம் நிரம்புறதில்லை, வெறுமையாகவே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள திடன் கொண்டு பலிபீடங்களை செப்பனிட்டாராம். இன்னைக்கு முதல்ல நம்முடைய வாழ்க்கையில பலிபீடத்தை செப்பனிட தெரியும். பலிபீடம்னா என்னது? ஜெப வாழ்க்கை, தரிசனம், தேவனுடைய திட்டம், நோக்கம், சித்தம். இது எங்கே நமக்கு கிடைக்கும்? இந்த பிளானை, திட்டத்தை யாரு நமக்கு கொடுப்பா? இது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் தன்னுடைய திட்டத்தை, சித்தத்தை, நோக்கத்தை நமக்குள்ள வச்சிடறார். அதனாலதான் அங்கு கர்த்தருடைய வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பலிபீடத்தை செப்பனிடுங்க. அந்த பலிபீடத்தை செப்பனிடனா ஜெபம் வராது. நம்மளாம் கத்திட்டு ஒரு வெறுமையாகி மனசை திருப்தி ஆக்கிக்கிட்டு அப்படியே போகணும். எலியா உடைந்து போன சீரழிந்த பலிபீடத்தை என்னைக்கு செப்பனிட்டாரோ அன்னைக்கு தாங்க வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, பாகாலுடைய கொட்டம் அடங்கினது, பிசாசனுடைய திட்டங்கள் அழிக்கப்பட்டுச்சு, விரோதிகள் எழும முடியாதபடி உலகத்தில் அவர்களை ஒரு ஆளுகைக்குள் அவருடைய வல்லமையை முறியடித்து எளிய வைத்திருந்தார். பலிபீடத்தை செப்பனிட்டார். இன்னைக்கு உங்க ஜெப ஜீவன் எப்படி இருக்கு? குடும்பம் எப்படி இருக்குது? ஊழிய வாழ்க்கை எப்படி இருக்குது? இருக்கிறதே போதும், இங்கிருந்து அது வரும், அங்கிருந்து இது வரும், இவர் உதவி செய்வார், இதை எதிர்பார்க்கிறீங்களா? இல்லை கர்த்தரிடத்தில் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 24 யோவாசு ஆலயங்களை புதுப்பித்தான். ஆலயம்னா என்ன? கர்த்தருடைய சரீரம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இதுல தேவனுடைய வார்த்தை இருக்கணும். இந்த ஆலயத்துல ஏதாவது சாத்தான் கை வச்சா ஆண்டவர் பொறுத்துக்க மாட்டார். இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை அடிப்பேன்றார். இப்ப இந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால இந்த ஆலயம் எப்பொழுதும் பழுதில்லாமல், தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும், வேலை செய்கிற நேரம் வேலை செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக இந்த ஆலயத்தை, சரீரத்தை பயன்படுத்தும். அதை விட்டுட்டு வீணான காரியத்தில் கவனத்தை செலுத்தி விளையாட்டு மோகத்தில் இருந்து அப்படியே நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு அடிமையாகக்கூடாது. ஆண்டவர் என் வீடு ஜெப வீடு, அதை கல்வரு குகையாக்காதீங்கன்றார். பிசாசனுடைய கோட்டையாக்கிறாதீங்க, கிருபையை போக்கடிச்சிடாதீங்கன்றார். அதனால தான் பலிபீடத்தை செப்பனிட்டார். இதுக்கு பேர் தாங்க ரினிவல், உயிர்ப்பிக்கிறது, புதுப்பிக்கிறது. தாவீது பாருங்களே, அந்த அனுபவம் அவருக்கு இருந்தது. 51 சங்கீதம் 10 பார்த்தா, நிலைவரமான ஆவியை தாரும், என்னில் புதுப்பியும். ஆவியானவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் ரினிவல் ஆகணும், உயிர்ப்பிக்கப்படணும், புதுப்பிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில நிரம்போது உன்னதமானுடைய வல்லமை நம்ம நிழலிடுகிறது, பலனடைகிறோம். எல்லா பலவீனங்களும் எதிர்ப்பின் வல்லமைகளையும் வெளியேறி நம்ம ஆவியானவராலே ஜெபம் பண்றோம். அபிஷேகத்தில் நிரம்பி, அந்நிய பாசல் நிரம்பி, பலத்தின் மேல் பலன் அடைந்து, அதுக்கு தாங்க பரிசுத்த ஆவியில புதுப்பிக்கப்படணும். இதைத்தான் கர்த்தருடைய வேதம். பலிபீடங்களை புதுப்பிங்க, ஆலயத்தை புதுப்பிங்க, இருதயத்தை புதுப்பிங்கன்றார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, ஜெப ஜீவியத்துல எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை? ஆண்டவராகிய தேவன் நம்மை அன்போடு அழைக்கிறார். இன்னைக்கு உங்களை உயிர்ப்பித்து புதுப்பித்து ஒரு புதிய காரியங்களை தேவன் உங்களை செய்ய போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியில இணைந்து யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை, தேவ பிரசன்னம் இறங்கி இந்த நாளிலே அவர்களை உயிர்ப்பிப்பதாக, புதுப்பிப்பதாக, அற்புதங்களை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.